கொனிச்சிவா அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ ஒவ்வொரு அனிமேல ஒவ்வொரு மெயின் கேரக்டர் இருப்பாங்க. ஆனால் அந்த மெயின் கேரக்டரையும் தாண்டி ஒரு சில சைட் கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஃபேன் பேஸு கிட்டத்தட்ட மெயின் கேரக்டர் ஈக்குவலான ஃபேன் பேஸு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இவங்க மெயின் கேரக்டர் இல்லை, ஆனால் ரொம்ப வந்து பாப்புலரான கேரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரேங்கிங் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு தான். இதை பற்றி பேச போனால் நிறைய பார்ட்டாக பிரிக்கலாம். ஜஸ்ட் பார்ட் 1 தான். ஸோ இதில் நீங்கள் நருட்டோ அண்ட் ஒன் பீஸ் அந்த கேரக்டர் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அதில் வந்து மெயின் கேரக்டருக்கு ஈக்குவலாக நிறைய கேரக்டர் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 2 அனிமே மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லா அனிமே பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஓவர் எபிசோட் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட லிஸ்ட்டை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் வித் மைக்கி ஃப்ரம் டோக்கியோ ரேஞ்சர்ஸ். டோக்கியோ ரேஞ்சர்ஸோட மெயின் கேரக்டர் நம்மளுடைய டாக்கிமிச்சியாக இருந்தாலும் டாக்கிமிச்சியை விட ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள் தான் மைக்கி. ஏன் இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் நேம் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மைக்கியை தெரியாமல் யாருக்கும் இருக்காது. ஏன்னா மைக்கி வந்து அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாகவும் அண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் காமிச்சிருப்பாங்க இந்த அனிமேயில். ஜஸ்ட் ஒரு சைட் கேரக்டர் நம்ம மைக்கியை சொல்லிட முடியாது. ஏன்னா மைக்கியை சுற்றி ஒரு மிகப்பெரிய கதை வந்து இந்த அனிமேக்குள்ளே நகரும். ஏன்னா தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் டே நம்மளுடைய டாக்கிமிச்சி கொடுத்துருந்தா கூட டாக்கிமிச்சிக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டராக இந்த மைக்கியை காமிச்சிருப்பானுங்க. சொல்லப்போனால் நம்ம டாக்கிமிச்சியோடைய ஒரு வந்து ஃப்ரெண்டாகவே நம்ம மைக்கியை காமிச்சிருப்பானுங்க. அண்ட் நிறைய இடத்த டாக்கிமிச்சி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் நம்ம மைக்கி இருப்பார். அண்ட் நம்மளுடைய டாக்கிமிச்சி கூட நம்ம மைக்கி அண்ட் ஹீனானோட அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்ப கொண்டு வரணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் டைம் லூப்லேயே மாட்டிக்கிட்டு எக்கச்சக்கவனாலே பண்ணுவார். ஸோ இப்படி தான் மைக்கி த இன்வின்சிபிளை பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல காமிச்சிருப்பானுங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேங் லீடர் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இந்த மைக்கி மாறி இருக்காரு. பச்சையாக சொல்லணும்னா டோக்கியோ ரேஞ்சர்ஸ் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு ஒரு கேரக்டர் இந்த மைக்கி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கியும் இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நாம் பார்க்க போகிறது எல் ஃப்ரம் டெத் நோட். இந்த எல் கேரக்டரை பற்றி சொல்ல போனால் அவர் இந்த ஆனிமியோட ஹீரோவை பொறுத்தவரை ஹீரோக்கு வில்லன். ஆனால் உண்மையில் இந்த கதையோட ஹீரோவே எல்லுன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஆனிமியோட வில்லனே நம்மளுடைய மெயின் கேரக்டரான கீரா தான். என்ன ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ண கேட்டிங்கன்னா டெத் நோட் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நம்மளுடைய கீரா செத்ததுக்கு அழுதாங்களோ என்ன தெரியல, பட் எல் செத்ததுக்கு கண்டிப்பாக எல்லோரும் அழுதுருப்பாங்க. ஏன்னா எல்லை வந்து அவ்வளோ ஒரு மாஸ்டர் மைண்டாக ரொம்ப ஐக்கிய கூட ஒரு கேரக்டராக ரொம்ப ஒரு அறிவான இன்டெலிஜென்ட்டாக தான் காமிச்சிருப்பானுங்க. ஆனால் நம்ம கீரா பண்ண ஒரு சில சதி வேலைகளால் நம்ம எல் செத்துருவார். ஸோ ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் நம்மளுடைய எல்லுக்கு கொடுத்துருப்பானுங்க. என்ன தான் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளேயே ரொம்ப பெரிய வேலை தான் பார்த்துருப்பான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கீராயை வந்து அலற விட்டுருப்பான். ஏன்னா கீரா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கீராவை கிட்டத்தட்ட நம்ம எல் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். என் கீரா கூட மரண பயத்தை காமிச்சிருப்பான். இவன் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதால தான் நம்ம கீராவை வந்து நம்ம எல்லை போட்டு தள்ளியிருப்பார். அதுவும் கிட்டத்தட்ட துரோகம் மாதிரி தான். ஸோ அவ்வளோ மாஸ்டர் மைண்டான கேரக்டர் தான் நம்ம எல். பட் இருந்தாலும் ஒரு சில சதிகளின் காரணத்தால் எல் வந்து காலமாகிவிட்டார். அண்ட் இந்த டெத் நோட் ஃபேன்ஸுக்கு கூட எல் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட கீராக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்மளில் வந்து நிறைய பேர் பிடிக்கும். எல்லுக்கு அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்தாச்சு நியர்னு. ஸோ பட் இருந்தாலும் நியர் கொடுத்த இம்பேக்டை விட எல் கொடுத்த இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இந்த அனிமேல ரொம்ப அதிகம். அண்ட் ஃபேன்ஸ் கூட நம்ம எல்லை வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லும் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்கா. நெக்ஸ்ட்டு யாருன்னா மாக்கிமா ஃப்ரம் செயின்சோ மேன். பேரை கேட்டோன்னே சும்மா அதிருதில்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் மாக்கிமா. இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா டெஞ்சிக்கு அடுத்ததாக இந்த அனிமேல உங்களுக்கு யாரை தெரியும்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் மாக்கிமாவை சொல்லுவாங்க. டெஞ்சி பேரை சொல்கிறாங்களோ இல்லையா, கண்டிப்பாக மாக்கிமாவோட பேரை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அனிமேல மாக்கிமாவுக்கு மிக இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா டெஞ்சி இந்த கதைக்குள்ளே வாரத்துக்கு ஒரு ரீசனே அது மாக்கிமா தான். அண்ட் மாக்கிமா வச்சு கூட இந்த அனிமேல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சில வேலைலாம் பண்ணியிருப்பாங்க மாக்கிமா வச்சு. ஆனால் வாயில் சொல்ல முடியாதுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ மாக்கிமா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ரியல் லைஃப்பில் கிடைக்கான்னு கூட ஒரு சில பசங்க யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவ்வளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் மாக்கிமா. அனிமேல மாக்கிமாவை ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருப்பானுங்க. ஆனால் நீங்கள் பார்க்காத அனிமே மட்டும் பார்த்தவங்களுக்கு தெரியாத உண்மை என்னென்னா மாங்காவில் மாக்கிமாவோட நெகட்டிவ் சைடையும் காமிச்சிருப்பானுங்க. மாக்கிமாவுக்குள்ள எவ்வளோ பேர் ஈவலான்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு மாக்கிமா வந்து காமிச்சிருப்பானுங்க. ஏன் மாக்கிமாவுக்கு டெஞ்சிக்கும் கூட அதில் ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் மாங்காவில் பார்த்தீங்கன்னா பியூர் கூஸ்பம்ஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்காது, மாங்கா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ஈவிலான ஒரு கேரக்டராக கூட மாக்கிமா காமிச்சிருப்பானுங்க. நீங்கள் கூட ஒரு சைட்டுக்கு அப்புறம் இவ்வளோ போட்டு தள்ளிடுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கூட வெறுப்பு வரலாம் மாக்கிமா வேலை. பட் இருந்தாலும் ஏன் மனசு அப்படி சொல்லலை, அப்படி ஒரு சிலருக்கு இருக்கலாம். அண்ட் மாக்கிமா கூட ஏனோதான சைட் கேரக்டர் மாதிரி இல்லாமல் மாக்கிமா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருப்பானுங்க. டெஞ்சிக்கு ஈக்குவலாக வந்து சண்டை போட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய மாக்கிமா.
ஸோ மாக்கிமா பற்றி நிறைய சொல்லலாம், பட் ஸ்பாயில் ஆகிரும். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்பாயிலர் பண்ணிட்டேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாக்கிமா ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. இந்த செயின்ஸோ மேன் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த செயின்ஸோ மேன் பார்க்காதவங்க கூட மாக்கிமாவை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மாக்கிமாவை இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மாக்கிமா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கியோஜிரோ ரென்கோக்கு ஃப்ரம் டீமன் ஸ்லேயர். இந்த கேரக்டரை பற்றி சொல்லப்போனால் இவர் கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் இவர் சம்பாதிச்ச ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். நாம் சொல்லியிருப்போம் டெத் நோட்டில் எல்லுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் டைமே ரொம்ப கம்மின்னு. ஆனால் இவருக்கு இந்த அனிமேக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. இவரை நீங்கள் எல்லோரும் மூவின் ஆர்க்கில் வந்து ஃப்ளேம் ஹசராக பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்த எந்த எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா தலைவனை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு ஆர்க்கிலேயே தலைவனை போட்டு தள்ளிடுவாங்க. இந்த தலைவன் இறக்கும்போது டாஞ்சர் எவ்வளோ கழுதானோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அழுதுருப்பீங்க. நான் சொல்லுறேன், ஏன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக காமிச்சுமா டெத்தை. தலைவன் பார்த்தீங்கன்னா லோவர் ரேங்க் ஒன்னோட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா ஆகாஷை கூட ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த ஃபைட்டில் கூட ஆகாஷ தலைவன் என்ன சொல்லியிருப்பான்னா, உன்ன மாதிரியானவங்க இங்கே இருக்க தகுதி இல்லாதவங்க நீ எங்கள் கூட டீமன்ஸில் சேர்ந்துரு, நீ கூட அப்பர் ரேங்கில் வரலாம், உனக்கு வந்து ரொம்ப பவர் கிடைக்கும், நீ டீமன் ஆயிருன்னு கூட நிறைய சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் தனது வேலைக்கு நேர்மையாகவும் தனது அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு அவன் தலைவன் என்ன செய்வானா, டீமனாக மாற மாட்டான், ஒரு ஹாசிராவாகவே அந்த இடத்த வந்து உயிரை விட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபைட்டை அவ்வளோ இதாக காமிச்சிருப்பானுங்க. நம்ம ஹாஸ்டா ஜெயிக்க போகிறாரு, ரென்கோக்கு ஜெயிக்க போகிறாரு, ஆகாஷோட கதை முடிஞ்சின மாதிரி காமிச்சிருப்பானுங்க. பட் இருந்தாலும் இந்த ஆகாஷை போட்டு தள்ளிடுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். யூஃபோட்டோவில் பற்றி தெரியும், அந்த ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குக் பண்ணியிருப்பானுங்க. இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு அனிமே கேரக்டர் நம்ம மனசில் வந்து இடம் பிடிக்கும்னா வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ரென்கோக்கும் இருப்பார். ஸோ ரென்கோக்குவோட டெத்தை இப்போ நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பானுங்க. ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பட் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் போய் சேர்ந்துட்டார். இப்போ கூட நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பிடிச்ச கேரக்டராக அவன் நம்மளோட ரென்கோக்கு இருக்கார். ஸோ அதனால் இவரை வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி குறிப்பு என்னென்னா, நான் மழை பெய்யும் போது ரெக்கார்டிங் பண்ணதால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மழை பெய்கிற சத்தம் கேட்கும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சு கொள்ளுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி லீவை அக்கர்மன் ஃப்ரம் அட்டாக் அண்ட் டைட்டன். இவரை பற்றி நிறைய சொல்லலாம். இவரை பற்றி பேசினா ஒரு தனி வீடியோ போயிடும். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவரை பற்றி சொல்லிடுறேன். அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமேயில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் தான் லீவை. இவர் வந்து லாஸ்ட்டில் இந்த எண்டு வரைக்கும் இருப்பாப்பில். இவருக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருப்பானுங்க. எப்படி எனக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அவருக்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா தலைவன் லீவைக்கு இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்ல போனால், நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமேவுடைய ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோட் எது தெரியுமா? நம்ம லீவை வந்து பீஸ்ட் டைட்டனை போட்டு பொழந்தெடுத்த எபிசோட். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோட்டாக அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்குது. அதாவது தலைவனுக்கு ஸ்டோரியில் மட்டும் மிகப்பெரிய இடம் கிடையாது, ஃபேன்ஸ் மனசில் கூட தலைவனுக்கு பெரிய இடம் இருக்கும். ஏன்னா தலைவன் பண்ண சம்பவங்கள் நிறைய இருக்குது. அட்டாக் அண்ட் டைட்டன் பாருங்கள், தலைவனை பற்றி நிறைய பேசலாம். பட் வீடியோ ரொம்ப லெந்தாக போயிடும். ஸோ மோஸ்ட் பாப்புலர் சைட் கேரக்டரில் கண்டிப்பாக லீவை இருப்பாப்புல. ஸோ நான் இந்த லிஸ்ட்டில் லீவை ஆட் பண்ணியிருக்கேன். இறுதியாக நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோஜோ சத்தோரு ஃப்ரம் ஜுஜுட்சு கைசன். இவரை பற்றி சொல்ல போனால், ஜுஜுட்சு கைசனோட மெயின் கேரக்டர் நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சத்தோரு கோஜுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரூத் இஸ் நம்மளுடைய ஜேஜேக்கோட மெயின் கேரக்டர் யூஜி. உண்மை என்னவென்றால் யூஜி தான் மெயின் கேரக்டர்னு ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஃபேன்ஸ் மேலே கூத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கேகி கூட்டாமி பண்ண வேலை அப்படி. யூஜிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட கோஜோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுத்துட்டாரு. அதாவது கோஜோ இல்லைனா ஜுஜுட்சு கைசன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஏன்னா நம்ம மாங்காவிலலாம் தெரிஞ்சிக்கும், ஒரு கட்டத்தில் கோஜோ வந்து செத்துருவார். ஸோ அதுக்கப்புறமா ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா கேகோ கூட்டாமே கழுவி ஊற்ற தொடங்கிட்டாங்க. கோஜோ இல்லை ஜுஜுட்சு கைசன் எங்களுக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டாக்ஸிக்காக கூட நிறைய வேலை பண்ணாங்க. ஏன் தலைவனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ்னு கேட்டிங்கன்னா, தலைவன் ரொம்ப கூலாக அண்ட் ஹேண்ட்ஸமாக கூட ஒரு கேரக்டர். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஓப்பியான ஒரு கேரக்டர். எப்படி சொல்ல போனால், நம்ம சுகுணாவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரே ஒரு தானே முடியும், அது கோஜோ அப்படின்னே நம்ம ஃபேன்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஓபியாக பார்த்தீங்கன்னா கேக் கூட்டாமே காமிச்சிருப்பார் நம்மளுடைய கோஜோவை. கோஜோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூல் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கிறதால நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸுக்கு தலைவன் மேலே தனிப்பட்ட க்ரஷ். அதாவது தலைவன் என்ன தான் ஃபிக்ஷனலாக இருந்தால் கூட கட்டுனா நான் கோஜோ தான் கட்டுன்னு சொல்கிற அளவுக்கு கோஜோக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஓவராலாக என்ன சொல்லலான்னா, ஒரு கேரக்டரால் ஒரு அனிமே ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்த ஜுஜுட்சு கைசன். அது அந்த கேரக்டர் யான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோஜோ சென்சி. ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு ஃபேன்ஸ் கூட. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அனிமே கேரக்டர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா தலைவன் டாப்பில் இருப்பாப்புல. இதுக்கு அவர் வந்து சைடு கேரக்டர் தான், பட் இதுவே நிறைய பேருக்கு தெரியுதில்ல. ஸோ அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான ஒரு கேரக்டர் தான் கோஜோ சென்சி. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இத்துடன் இந்த லிஸ்ட்டு வந்து முடியுது.
அதாவது இன்னும் நிறைய சைட் கேரக்டர்ஸ் இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான. அதை பற்றி பேசணும்னா இந்த வீடியோவை நல்லா ரீச் பண்ணுவீங்க. பார்ட் 2ல் வந்து சந்திப்போம் ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எதாவது தப்பாக சொல்லியிருந்தா சொல்லாமல் விட்டுருந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா நான் அவ்வளோ டீப்பாக வந்து இறங்கி பேசினா வீடியோ வந்து ரொம்ப லெந்தாக போயிருக்கும். ஸோ சொட்டன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஓரா பேசாமல் வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் டேக் கேர் கைஸ், பரட்டா அண்ட் சைனோரா.